ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த ஃபோட்டோஷாப் சீரிஸில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கண்ணுடைய கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளே நிறைய பேருக்கு சில ஆசை இருக்கும். அது என்னென்னா, நம்மள மாதிரி சில மனுஷங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, கண் வந்து ப்ரௌன் கலர் இருக்கும், சிலருக்கு வந்து ப்ளூவாக இருக்கும், சிலருக்கு வந்து எல்லோயிஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில ஆசைகள் இருக்கும். ஸோ அது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாட்டாலும் நம்ம வந்து அதை எப்படி நம்மளுடைய ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதைத்தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக கண் வந்து நம்ம எல்லாருக்குமே பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற கண்ணை வந்து எப்படி கலர் மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் அப்படிங்கிறது போய்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உங்களுடைய பிக்சர் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஸோ இப்போ பிக்சர் வந்து உள்ளே பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பேக்ரவுண்ட் வந்து அந்த லாக் சிம்பிள் இருக்குது. ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறோம் டபுள் கிளிக் பண்ணி. இப்போ வந்து அடுத்து வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணுறோம். ஓகேவா? ஜூமிங் வந்து இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஜூம் டூல் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பிக்சர் வந்து ஒரு லேயராக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லேயர் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் க்ரியேட் ஆகிரும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரஷ் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரஷ் டூல் இங்கே இருக்குது. அப்படி இல்லைனா ஷார்ட்கட்டில் வந்து வெறும் நீங்கள் பீன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் டூல் வந்து செலக்ட் ஆகிரும். இப்போ அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ ஒரு ப்ளூ எடுத்துருக்கேன். ப்ளூவில் வந்து ஓகே எடுத்துகிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு கண் ஏரியாவை மட்டும் கவர் பண்ணி அந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த ப்ளூ கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அந்த கண் ஏரியா மட்டும் பாருங்கள். நீங்கள் வேறு இடத்துல ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கிறது வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த கண் வார இடத்த மட்டும் கவர் பண்ணி கரெக்டாக கலர் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து பாருங்கள். ஸோ அந்த லேயர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் மேலே பாருங்கள் நார்மல்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாறிடும். பாருங்கள் இந்த கண்ணோட கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ கண்ணோட கலர் வந்து இப்போ ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா கண்ணோட கலர் வந்து கொஞ்சம் கலர் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ வந்து ஃபுல் ப்ளூவில் இருந்த மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரியலாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து நமக்கு ப்ளூ கலர் மட்டும் வேண்டாம், நமக்கு வேறு கலரும் வேணும் அப்படின்னா நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணி அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னா அதில் வந்து கியூ சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் லீவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் வரும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் கண்ணோட கலர் வந்து இப்போது க்ரீன் கலரில் மாறுது. அப்போ க்ரீன்லேயே டார்க்கு, இப்போ இன்னும் ரொம்ப டார்க்காக இப்போ இன்னும் அந்த எல்லோயிஷாக மாறுது. ஓகேவா? பாருங்கள் இப்போ இங்கே அடுத்து வந்து அடுத்த கலரில் மாறுது. இந்த பிங்க் கலர் அடுத்து ரெட்டு எல்லோயிஷாக மாறுது. இப்போ நம்ம இதுலேயே வந்து ப்ளூவில் இன்னும் நல்லா இது மாதிரி க்ரீன் கலரில் கொடுக்குறோம். ஸோ அடுத்து வந்து சேச்சுரேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணும், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கு நம்மளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா உங்களுக்கு செட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கவே அழகாக இருக்கா? ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இதேமாதிரி உங்களுடைய ஃபோட்டோவுக்கும் அப்ளை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.